பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தென்காசியில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வரும் நிலையில் பானைகளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். பண்டைய தமிழர்கள் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் மண்பானை, மண் சட்டி, மண் அடுப்பு, மண் உலைமுடி என அனைத்து வீட்டு உபயோக பாத்திரங்களையும் மண்ணால் செய்த பாத்திரங்களாகவே பயன்படுத்தியதால் உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ நவநாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் மண்பாண்ட பொருட்களை ஓரம் கட்டிவிட்டு அலுமினியம், எவர் சில்வர், பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தி வருகின்றோம். இதைவிட கொடுமை, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என தெரிந்தும் பிளாஸ்டிக் பொருள்களில் உணவு வகைகளை வைப்பதும் உண்பதுமாக மாறிவிட்டோம் என்பதுதான் நிதர்சனம். இதனால் மண்பாண்ட தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டு அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அழிந்து வரும் பாரம்பரியங்களை நினைவுகூரும் விதமாகவும் பழமைகளை நினைவுகூரும் வகையிலும் தான் பொங்கல் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டு முழுவதும் இல்லை என்றாலும் வருடத்தில் ஒருமுறை பொங்கல் பண்டிகையிலாவது மண்பானைகளை வாங்கி அதில் பொங்கல் வைப்பது வழக்கமாக உள்ளது. இதற்காக தென்காசி மாவட்டம் இளம்ஜி, செங்கோட்டை, தேன்பொத்தை, ஆழ்வார்குறிச்சி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண்பான தொழில் செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் மண்பானை, மண் சட்டி, பூந்தொட்டி, ஜாடி உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் தயாரிக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் இவ்வேளையில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளன. களிமண்ணை பக்குவப்படுத்தி அதனை எந்திரத்தில் வைத்து கைகளால் பானை உருவம் கொடுத்து அந்த பானை ஓரளவுக்கு உலர்ந்த பின்னர் அதனை தட்டி அடிப்பகுதியை செய்து முழு வடிவத்திற்கு கொண்டு வருகின்றனர். இப்படி தயாரிக்கப்பட்ட பானைகளை நன்கு வெயிலில் காய வைத்த பின்னர் சூளையில் வைத்து சுடுகின்றனர். இப்படி சுட்டு எடுக்கப்பட்ட பின்னரே ஒரு முழு பானை உருவாகிறது. ஒரு முழு பானையை தயாரிக்க 1 மாத காலம் ஆகிறது என கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த பானையை வியாபாரிகள் வாங்கி கொண்டு பணம் கொடுத்தால் மட்டுமே தங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்றும், ஓய்வெடுக்காமல் காலை முதல் இரவு வரை நாள் முழுவதும் உழைத்தால் மட்டுமே எங்களுக்கு சோறு கிடைக்கும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் இந்த வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரமெல்லாம் பார்த்தோம்னா இதில் எங்களுக்கு 5 பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாள் பூரா பார்த்தா தான் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு நம்ம வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஆமாம். அதை செஞ்சு 1 மாதம் கழித்து சூளை வச்சு எடுத்து வியாபாரிகிட்ட கொடுத்த பிறகு நம்ம பணத்தை வாங்க முடியும். உடனே கிடைக்காது. சரிங்களா? ஆமாம். அதான் அந்த மண்பாண்ட தொழிலோட தன்மை. மண்பாண்டங்களின் புழக்கம் குறைந்து வந்தாலும் மண்பாண்டங்களில் சமைக்கும் உணவுக்கு மதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஆரோக்கியம் கருதும் சிலர் இன்றும் மண்பாண்டங்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கேரள மக்கள் அன்றாட பயன்பாட்டிற்கு அதிக அளவில் மண்பாண்டங்களை விரும்பி வாங்குவதாக கூறும் இவர்கள் கேரள மக்களை நம்பியே மண்பாண்டங்களை தயாரித்து வருவதாகவும் கூறுகின்றனர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை விரும்ப மாட்டேங்காங்க. ஒரு எண்ணம் 2 எண்ணம் வேணால் யாராவது எடுப்பாங்க. சரிங்களா? ஆமாம். நம்மளுக்கு மெயின் கேரளா தான் இந்த வியாபாரத்துக்கு. இந்த மட்டும் இல்லை, சேரமதேவி ஏரியா, ஆழ்வார்குறிச்சி, சேலஞ்சி எல்லா ஊருக்காரங்களுமே நாங்கள் கேரளாத்துக்கு தான் சப்ளை பண்ணுவோம். ஆமாம். இங்கே லோக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. யாராவது கடைகள் வச்சு ஒரு 100 எண்ணெய் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 100 எண்ணெய் தான் விற்கும், 200 எண்ணெய் தான் விற்கும். ரொம்பலாம் விற்காது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பானைகள் செய்வதற்கு தேவையான மண் எடுக்க அரசு அனுமதி வழங்கி இருந்தாலும்
மண்ணை சுமந்து வருவதற்கு சுமார் 2500 ரூபாய் வரை செலவு ஆவதாக கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானைகளை அரசே கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர். மண் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீன்னு சொல்றாங்க எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு லோடு 2500 ரூபா வர வருது. நாங்க காசு கொடுத்து தான் அடிச்சு வரோம். அவங்க ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ரோடு மீன், வண்டி வாடகை எல்லாமே 2500 ரூபா வருது எங்களுக்கு. கவர்மெண்ட்ல இருந்து இந்த பானையெல்லாம் சேல்ஸ் பண்ணா நல்லதுதான். அந்த கரும்பு இதெல்லாம் பண்ற மாதிரி எங்களுக்கும் நாங்க ஒரு 50 குடும்பம் பண்ணதெல்லாம் சேல்ஸ் பண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ரேஷன் கடையில் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கும் ஒரு 50 குடும்பம் பண்ணுதோம். அந்த 50 குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து இதை வந்து கவர்மெண்ட் மூலியமா பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அழிவின் பாதையில் உள்ள மண்பாண்ட தொழிலினை மீட்டெடுக்கும் வகையில் தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டும் அதே நேரம் பொதுமக்களும் மண்பாண்டங்களை வாங்கி பயன்படுத்தினால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மண்பாண்ட தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க முடியும். நாள் முழுவதும் உழைக்கும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மண்பானையில் பொங்கல் வைத்து பாரம்பரியத்தை பாதுகாப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேஷ்குமாருடன் ஷீபா ஜானட்.